ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் பூனா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதம்ப சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, அதே மாதிரி ஊத்தாப்பம், இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எங்கள் பெரியம்மா சொல்லி கொடுத்தது. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி. இப்போ கடாய் காய வச்சாச்சு. 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, காஞ்ச மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றியும் வறுக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தேன். ஸோ இப்போ அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் கொஞ்சம், சரிங்களா? அதே மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்ம. அதே மாதிரி காஞ்ச மிளகாவும் போடணும், பச்சை மிளகாவும் போடணும். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரியோ அதை போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டாச்சு. நல்லா வதக்கி விடுங்க. அதே மாதிரி நம்ம புதினா, மல்லி, அப்புறமா கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் நம்ம அதோட போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ், 2 to 3 மினிட்ஸ் வதக்கினா போதும். அந்த ஃப்ளேவர் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஸோ நம்ம இப்போ எல்லாமே போட்டு வதக்கி அரைச்சாச்சு. இட்லி, தோசை, அதே மாதிரி ஊத்தாப்பம், இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான டிஷ். குழந்தைங்கள் கூட புதினா சட்னி பிடிக்கலைன்னா கூட இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவு ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.